Hi friends, நான் உங்கள் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் CCS 357 ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். சார் இது ப்ரீவியஸ் இயரில் ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் இருந்துச்சா அப்படின்னா பிஇக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை, பட் எம்இசிஎஸ்சியில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எம்இ 6015 அந்த சப்ஜெக்ட் பேர் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ இந்த சப்ஜெக்ட் கூட நான் இங்கே ஏன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் CCS 357 நோட்ஸ் தேடினீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ உங்கள் காலேஜ்லேயும் சரி இல்லை நெட்டில் தேடும் போதும் எம்இ 6015 தேடினீங்கன்னா மேபி ஒரு சில கொஷின் பேப்பர் கிடச்சிடலாம், ஒரு சில நோட்ஸ் கிடச்சிடலாம். ஸோ தியரி ஒரு 30% இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நியூமரிக்கல்ஸ் வந்து 70% இருக்கும். ஓவராலாக பார்த்தா பாஸ் ஆக மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி பேப்பர், அண்டர்ஸ்டாண்டிங்க்குமே கொஞ்சம் மீடியம் லெவல், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் மீடியம் லெவல். ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையும் என்னென்னா ஒரு மேக்ஸோட குட்டி மேக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்கிரிட் மேக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹாம்டி டாஹாவோட ஆப்ரேஷன் ரிசர்ச் புக்கில் மெஜாரிட்டி எல்லாமே கவர் ஆகிடும். அந்த புக்கு நீங்கள் நெட்டில் இருந்தால் நெட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை காலேஜ் லைப்ரரியில் இருந்தால் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனிட் 1ல் மேண்டேட்ரியாக படிக்க வேண்டியது இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் 2 ஃபேஸ் மெத்தடும் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபி. ஸோ ஒரு எல்பிபியை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஃபார்முலேட் பண்ணோம், ஸோ இதுதான் யூனிட் 1. ஸோ இந்த 3 விஷயங்கள் மேண்டேட்ரியாக தெரிஞ்சே இருக்கணும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், 2 ஃபேஸ் மெத்தட், மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபி. ஸோ இதை நெட்டில் பார்த்தாலும் ஆனால் நிறைய வீடியோஸ் வந்து ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல, பட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிட் 2 பொறுத்தவரையும் 2 பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் ஒரு பார்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வித் டிஎஸ்பி இன்னொரு பார்ட். ஸோ ஒரு பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க, இன்னொரு பார்ட் அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நியூமரிக்கல் பேப்பரில் நம்ம ஷார்ட்டாக பார்ட்டாக பிரிக்க முடியாது, இருந்தாலும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பார்ட்டாகவும் பிரான்ச் அண்ட் பவுண்டை வந்து செகண்ட் பார்ட்டாக பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்தவரையும் இந்த சிபிஎம், பேர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காஸ்ட், இந்த பேர்ட்லேயும் சிபிஎம்லேயும் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம், இதை வந்து மேண்டேட்ரியாக பார்த்துக்கோங்க. தென் ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கோட டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னு முடிஞ்சால் பார்த்து வச்சுக்கோங்க. சிபிஎம் பேர்ட்டும் மேண்டேட்ரியாக பார்க்கணும், ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கோட டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் வந்து அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கலாம். யூனிட் 4 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், அதில் என்னென்ன நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன், தென் என்ஆர் மெத்தட், தட் இஸ் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் படிக்கணும். தென் செகண்ட் பார்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்ளம், அதோட ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன, இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன, தென் கேடி கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் ஹாஃப். ஸோ ஒரு ஹாஃப் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, அது அன்கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் அன்கன்ஸ்ட்ரெயின் படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரெயினில் இந்த கேடி கண்டிஷன்ஸ் படித்து வச்சுக்கோங்க, இல்லை கன்ஸ்ட்ரெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அன்கன்ஸ்ட்ரெயினில் இந்த என்ஆர் மெத்தட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் நியூமரிக்கல் இருக்கோ, தட் இஸ் கொஞ்சம் லென்த்தியான நியூமரிக்கல் இருக்கோ, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்டாக கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கம்மிங் டு யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்தவரையும் க்யூயிங் தியரியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இன்டெப்த்தாக போய் சிலபஸ்க்குள்ளே, தட் இஸ் புக்குள்ளே கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கல, பட் க்யூயிங் தியரி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் க்யூயிங் தியரின்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஜஸ்ட் நெட்டில் ப்ராபபிலிட்டி அண்ட் க்யூயிங் தியரின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து க்யூயிங் தியரி ஓரியன்டாக என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம், டாபிக்ஸ்லாம் சிம்லர் தான். ஸோ அங்கே க்யூயிங் தியரியில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை உங்கள் காலேஜில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பாங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்யூயிங் சிஸ்டம், தென் க்யூயிங் சிஸ்டமில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும், தென் சர்வீஸ் ஃபெசிலிட்டி என்ன, தென் செகண்ட் பார்ட்டில் வந்து க்யூ டிசிப்ளின், சிங்கிள் சேனல் மாடல், மல்டிபிள் சர்வீஸ் சேனல்ஸ். ஸோ இந்த 2 பார்ட்டில் பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டை நல்லாவும் இன்னொரு பார்ட்டை மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் காலேஜ் மேட்ச் உங்கள் ஜூனியர்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.